திருச்சியில் வருகின்ற 25ஆம் தேதி மக்கள் கலை இலக்கிய கழகம் கோவன் சனாதன ஒழிப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் கோவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருச்சி மாவட்டம் தெற்கு துணை ஆணையர் அவர்களிடம் இந்து முன்னணி சார்பாக புகார் மனு கொடுக்கப்பட்டது. திருச்சியில 25ஆம் தேதி மே மாசம் 2026 அன்னைக்கு இந்து சனாதன ஒழிப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்திருக்காரு. இது எதனாலன்னு கேட்டா, இப்ப புதுசா அரசு பொறுப்பேற்றுக்கிட்டதுல வந்து எல்லா எம்எல்ஏக்களும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க, சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அந்த நேரத்துல வந்து எதிர்கட்சி தலைவர் நன்றி உரை சொல்லும் போது என்ன சொல்றாரு, எல்லாம் அவரோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சனாதன ஒழிப்பு நாங்க கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறாரு. அவர் அந்த சூழ்நிலை என்னன்னா, ஏற்கனவே அவர் வந்து அலகாபாத் நீதிமன்றத்துல வந்து அவர் மேல வழக்கு இருக்குது. பிணைய கைதியா தான் அவர் வெளியில வந்திருக்காரு. 1 லட்ச ரூபாய் ஜாமீன், 1 லட்ச ரூபாய் பணம் கட்டி 2 பேர் ஜாமீன் கொடுத்து வெளியில வந்திருக்காரு. வெளியில வந்து இந்த கருத்தை சொன்னோம்னா அவர் மேல சட்டம் நடக்க பாயும், கோர்ட் அவமதிப்பு வழக்கு நடக்கும்னு சொல்லிட்டு அங்க வெளியே வெட்ட வெளியில சொல்றது பயந்துக்கிட்டு சட்டசபையில போய் இந்த பேச்சை பேசுறாரு. இதுக்காக இந்து முன்னணி வந்து தமிழகம் முழுக்க ஒரு 4 இடத்துல வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடத்திருக்குது அவரை கண்டிச்சு. இந்த சூழ்நிலையில இந்த கோவன் பாலா அப்படிங்கிறவரு இந்த மாதிரி அழைப்பு கொடுத்திருக்காரு. இது வந்து இந்து முன்னணி வன்மையா கண்டிக்குது. இது வந்து இந்துக்கள் மனசை புண்படுத்தக்கூடியது. ஏற்கனவே இந்த அலகாபாத் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு இன படுகொலை, அதுக்கான சமம் அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்க சூழ்நிலையில இது இந்துக்கள் மனசை புண்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கியிருக்காரு இந்த கோவன் பாலா அப்படிங்கிறவர் இந்த தகவல் மூலியமா. இந்த இடத்துல வந்து இதை நடத்தக்கூடாது, திருச்சியில நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம புகார் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இது சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு சொன்னோம்னா இந்து முன்னணி சார்பாக கடுமையான எதிர்ப்பு, இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்க கூட வாய்ப்பு இருக்கும். இதுக்கு வந்து காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தணும். அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா இந்த காவல்துறை மேலையும் கோர்ட் அவமதிப்பு வழக்கு நாங்கள் கண்டிப்பா தொடருவோம், சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்போம்.